ஒவ்வொரு மனிதரின் வெற்றிக்கு பிறகும் தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி போன்ற அகக்காரணிகள் பல உண்டு. அவற்றையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கியமான புறக்காரணிகளில் ஒன்று அந்த மனிதர் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள். சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்கும் போதுதான் பல அரிய சாதனைகள் நிகழ்கின்றன. பஞ்சு அருணாச்சலத்தால் இளையராஜா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு அதற்கடுத்த 10 வருடங்களில் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் அவர் பின்னே செல்ல ஆரம்பித்தது. பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா போன்ற அன்றைய தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இளம் இயக்குநர்கள் அனைவருமே தங்களது கதைகளுக்கு பக்கபலமாய் இளையராஜாவின் இசையைத்தான் நம்பியிருந்தனர். தயாரிப்பாளர் பாலாஜி, இயக்குனர் ஸ்ரீதர் என அதற்கு முந்தைய தலைமுறை கலைஞர்களும் கூட இளையராஜாவையே விரும்பினர். ஆனால் இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமாவதற்கு 10 வருடங்களுக்கு முன்பே இயக்குனராக தனது முத்திரையை அழுத்தமாக பதித்தவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர். இயல்பாகவே வெகுஜன மக்கள் கொண்டாடும் விஷயங்களில் இருந்து விலகி நின்று தனித்து யோசித்து ஜெயித்து காட்டிய ஆளுமை கே. பாலச்சந்தர். எம்ஜிஆரும் சிவாஜியும் கொடிகட்டி பறந்த 60களில் அவர்கள் பின்னே செல்ல விரும்பாத பாலச்சந்தர் தனக்கென தனி பாதையை அமைத்துக் கொண்டவர். இளையராஜா அறிமுகமாவதற்கு முன்பும் பின்பும் பெரும்பாலும் MS விஸ்வநாதன், வி. குமார் போன்ற இசையமைப்பாளர்களுடன் மட்டுமே அதிகம் பயணித்து வந்த பாலச்சந்தர் ஒரு காலகட்டம் வரையிலும் இளையராஜாவை அழைக்கவில்லை. 1975ஆம் ஆண்டு இளையராஜா அறிமுகமாக அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகுதான் சிந்து பைரவி படம் மூலம் பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்தனர். அதுவரை பாலச்சந்தர் இளையராஜா இணையாமல் போனதற்கு ஒரு வலுவான காரணம் உண்டு. இளையராஜாவிடம் செல்ல வேண்டுமானால் அதற்கு தகுந்த கதை வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்த பாலச்சந்தர் சரியான கதை அமையும் தருணம் வரை காத்து கொண்டிருந்தார். அப்படியான தருணம் சிந்து பைரவி கதை மூலம் கிடைத்தது. சிந்து பைரவி ஒரு இசைக்கலைஞரை பற்றிய படம். தான் என்கின்ற அகங்காரமும் கர்வமும் கொண்ட ஒரு கர்நாடக சங்கீத மேதையின் வாழ்வு ஓர் எளிய இளம் பெண்ணின் கனிவாலும் அன்பாலும் அக்கறையாலும் எப்படியெல்லாம் தடம் மாறி பிறகு அர்த்தமுள்ள வாழ்வாக மாறுகிறது என்பதை கவிதையாய் கூற முற்பட்டார் பாலச்சந்தர். இசை கலைஞரை பற்றிய படம் என்பதால் இளையராஜாவின் இசையை நாடினார் பாலச்சந்தர். முதல் முறை இசை கோர்ப்பிற்காக இளையராஜாவுடன் பாலச்சந்தர் அமர்ந்தபோதே அங்கு அவருக்கு மிரட்சி உண்டானது. பாடலுக்கான முதல் சூழலை பாலச்சந்தர் சொன்னபோது மறிமறி நின்னே பாடலுக்கான வெட்டு ராஜாவிடம் இருந்து வந்து விழுந்தது. அதற்கடுத்து 2வது பாடலுக்கான சூழலை பாலச்சந்தர் கூறியதும் மெட்டு மட்டுமின்றி கூடவே வார்த்தைகளும் இளையராஜாவிடம் இருந்து வந்து விழுந்தன. பெற்ற தாயின் முன்னே யாரோ ஒருத்தி போல அவருடைய மகள் ஒரு பாடலை பாடுகிறாள் என பாலச்சந்தர் சூழ்நிலையை விவரித்ததும் நான் ஒரு சிந்து, காவடி சிந்து என ராஜாவிடமிருந்து மெட்டும் மெட்டுக்கு பொருத்தமான வார்த்தைகளும் வந்து விழுந்தன. இளையராஜா பாட பாட அதை கேட்ட பாலச்சந்தர் சற்றே மிரண்டு போனார். இது எப்படி சாத்தியம், இது எப்படி ஐயா சாத்தியம் என தன்னுடைய உதவியாளர் அனந்துவிடம் கூறி ஆச்சரியப்பட்டு போனார். அந்த பாடலின் மொத்த வரிகளையும் வைரமுத்து எழுதியிருந்தாலும் கூட பாடலின் பல்லவிக்கான வரிகள் இளையராஜா உடையது. சிந்து பைரவி படத்திற்கும் பாடகி சித்ராவின் தமிழ் வருகைக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. 80களின் மத்தியில் மலையாள இசை உலகில் மெல்ல மெல்ல பிரபலமாகி வந்த சித்ராவை பூவே பூச்சுடவா படம் மூலமாக தமிழுக்கு அழைத்து வந்தார் இளையராஜா. முழுக்க முழுக்க இயேசுதாஸின் ஆதிக்கம் நிறைந்த சிந்து பைரவி முழு ஆல்பத்தில் சித்ராவுக்கு 2 பாடல்கள் வழங்கினார் இளையராஜா. பாடறியேன் படிப்பறியேன், நான் ஒரு சிந்து என 2 பாடல்களுமே சித்ராவுக்கு தமிழில் மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்ததோடு இளையராஜா இசையில் பாடிய பாடலுக்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைத்தது. சித்ராவுக்கு மட்டுமின்றி இளையராஜாவுக்கும் தமிழில் முதல் தேசிய விருது சிந்து பைரவி படத்திற்கே கிடைத்தது. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் தமிழ் படத்திற்காக இளையராஜாவுக்கு கிடைக்காத தேசிய விருது பாலச்சந்தரோடு இணைந்த பிறகு கிடைத்தது குறிப்பிடத்தக்க அம்சம். ஒரு மிகப்பெரிய இசை வித்வான் ஒரு கோப்பை மதுவுக்காக தனது இசையை விற்கிறார் என்பதை தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி பாடலுக்கான சூழ்நிலையாக வரையறுத்தார் பாலச்சந்தர். படம் முழுக்க கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளையே பாடி வந்த இயேசுதாஸை முழுக்க முழுக்க வித்தியாசமான டப்பாங்குத்து பாடலை பாட வைத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார் இளையராஜா. சிந்து பைரவி வெற்றிக்கு பிறகு புன்னகை மன்னன் படத்தில் 2வது முறையாக இணைந்தது பாலச்சந்தர் இளையராஜா கூட்டணி. கூடவே கமலஹாசனும் இணைந்து கொள்ள படத்தில் பல புது விஷயங்கள் கையாளப்பட்டன. அவற்றில் முதன்மையானது படத்தில் பயன்படுத்தப்பட்ட புரோகிராம்டு மியூசிக்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக கம்ப்யூட்டரில் புரோகிராமிங் செய்யப்பட்டு வெளியான முதல் இசைத்தட்டு புன்னகை மன்னன் படத்தின் இசைத்தட்டு. படத்தின் பாடல்கள், பின்னணி இசை என எல்லாவற்றையுமே கம்ப்யூட்டரிலேயே புரோகிராமிங் செய்தார் இளையராஜாவின் உதவியாளர் திலீப். அன்றைய திலீப் தான் இன்றைய இசை புயல் ஏ.ஆர். ரகுமான். படத்தின் தொடக்கத்தில் இருந்தே பாலச்சந்தர் பாடல்களையும் பின்னணி இசையையும் கையாண்ட விதம் சற்றே சுவாரஸ்யமானது. புன்னகை மன்னன் என படத்தின் டைட்டிலை போட்டதும் என்ன சத்தம் இந்த நேரம் பாடல் ஒளிபரப்பாகும். படத்தின் தொடக்கத்திலேயே ஒரு காதல் ஜோடி அத்தனை அந்யோன்யமாக காதலிப்பதை பார்க்கும் ரசிகர்கள் எதிர்பாராத விதமாக அவர்களது இறப்பையும் பார்க்க முற்படுவார்கள். ரேகா இறந்த பிறகு கமலஹாசன் உயிர் உழைத்தது. ரேகாவின் நினைவோடு வாழ முற்படுகிற தருணத்தில்தான் படத்தின் டைட்டில் கார்டை போடுவார் பாலச்சந்தர். அதன் பின்னணியில் சித்ராவின் குரலில் ஒலிக்கின்ற ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் பாடல் கேட்பவர்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கத்தை நிச்சயம் உண்டாக்கிவிடும். காதலின் ஆழத்தை கூறுவதற்கு என்ன சத்தம் இந்த நேரம் பாடல் என்றால், காதலின் நினைவுகளோடு ரணமான நாட்களை நகர்த்துவதற்கு ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் பாடலை கொடுத்து தனது ராகங்களால் தாலாட்டினார் இளையராஜா. புன்னகை மன்னன் படம் என்றால் இன்றைய 2K இளைஞர்களாலும் மிரட்சியோடு கொண்டாடப்படுவது படத்தின் தீம் இசை. அதை பாலச்சந்தர் படமாக்கிய விதம் சற்றே ரசனையானது. அடிப்படையில் கமலஹாசனும் ரேவதியும் நடனத்தில் கைதேர்ந்தவர்கள் என்பதால் இருவருமே தங்களது தனித்துவமான நடன அசைவுகள் மூலம் பாடலை அழகாக்கினர். அதுபோலவே இசையாக கேட்கும் பொழுது அன்றைய சூழலில் ஒலி அமைப்பும் மிக புதியதாக இருந்தது. உண்மையில் இளையராஜா பாடல்களின் ஒலியில் சில மாறுபாடுகள் வந்தது. பாலச்சந்தரின் புன்னகை மன்னன் ஆல்பத்திற்கு பிறகுதான் சிங்களத்து சின்ன குயிலே பாடலில் 2 விதமான காதலை கூற முற்பட்டார் பாலச்சந்தர். கமலும் ரேவதியும் ஒரு பக்கம் தங்களது காதலை வெளிப்படுத்திய போது, மற்றொரு பக்கம் சாப்ளின் செல்லப்பா கதாபாத்திரத்திற்கும் ஸ்ரீவித்யாவிற்குமான காதலை மிக பூடகமாகவும் அதே நேரம் நேர்த்தியாகவும் சொல்ல முற்பட்டார் பாலச்சந்தர். சிந்து பைரவி, புன்னகை மன்னன் எனும் 2 மாஸ்டர்ஸ் பீஸ் படங்களிலும் இசை ராஜ்யம் நடத்திய பிறகு தமிழில் 3வது முறையாக மனதில் உறுதி வேண்டும் படத்தில் இளையராஜாவுடன் இணைந்தார் பாலச்சந்தர். எப்பொழுதுமே பெண் கதாபாத்திரங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து கதாநாயகிகளை மையப்படுத்தி திரைக்கதை அமைக்கக்கூடிய பாலச்சந்தர் சிந்து பைரவிக்கு பிறகு சுஹாசினியை மையப்படுத்தி உருவாக்கிய படம் மனதில் உறுதி வேண்டும். கிட்டத்தட்ட அவள் ஒரு தொடர்கதை பாணியில் உருவான மனதில் உறுதி வேண்டும் படம் இன்றும் ரசிகர்கள் நெஞ்சங்களில் நிலைத்து நிற்பதற்கு இளையராஜாவின் இசை ஒரு முக்கியமான காரணம். திருமண வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு குடும்பத்திற்காக தனிமரமாய் போராடுகிற சுஹாசினி கதாபாத்திரத்தின் வீட்டு வேலை செய்பவர் லலிதா குமாரி. சிறுவயதில் இருந்தே சினிமாவின் மீது தீராத காதல் கொண்ட லலிதா குமாரி அன்றைய இளம் கதாநாயகர்களுடன் சுஹாசினி டூயட் பாடினால் எப்படி இருக்கும் என எண்ணி பார்ப்பது போல ஒரு வினோதமான சூழ்நிலையை உருவாக்கினார் பாலச்சந்தர். அதற்காக ராஜா மெட்டமைத்த பாடல்தான் ஏசுதாஸின் குரலில் உருவான வங்காள கடலை பாடல். கதைப்படி யாருடனும் டூயட் பாட முடியாத சுஹாசினி கனவில் வருகின்ற சத்யராஜ், விஜயகாந்த், ரஜினிகாந்த் என அன்றைய முன்னணி நாயகர்களுடன் டூயட் பாடுகிறார் என்பதே அன்றைய தேதியில் வித்தியாசமான சிந்தனை. புன்னகை மன்னன் வெளியான போது தெலுங்கில் சிரஞ்சீவியை வைத்து இசை தொடர்பான ஒரு கதையை படமாக்கினார் பாலச்சந்தர். ருத்ரவீணா என்று பெயரிடப்பட்ட அந்த படம் மூலம் தெலுங்கிலும் பாலச்சந்தர் இளையராஜா கூட்டணி தொடர்ந்தது. தெலுங்கில் ருத்ரவீணா மிகப்பெரிய வரவேற்பை பெறவே அதனை தமிழில் கமலஹாசனை வைத்து உன்னால் முடியும் தம்பி எனும் பெயரில் இயக்கினார் பாலச்சந்தர். சிந்து பைரவியில் சிவக்குமார் கர்வம் கொண்ட சங்கீத வித்வானாக நடித்தார் என்றால், உன்னால் முடியும் தம்பி படத்தில் அதே மாதிரியான கதாபாத்திரத்தை ஜெமினி கணேசன் ஏற்று நடித்தார். படத்தின் ஒரு காட்சியில் ஜெமினி கணேசனுக்கும் கமலஹாசனுக்கும் சண்டை வலுக்கும் வேளையில் அதை தடுக்க நினைக்கும் அவரது வாய்பேச இயலாத மூத்த மகன் நாதஸ்வரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விடுவார். அவரது ஆன்மாவில் இருந்து வெளிப்படுகின்ற பரிபூரணமான இசையில் உருகி போகும் ஜெமினி கணேசன் அதற்கு முன் தனது இளைய மகனுடன் நடத்திய சண்டையை மறந்து பாட ஆரம்பிக்க இறுதியாக அங்கு ஒரு கச்சேரியே நிகழ்ந்துவிடும். இந்த காட்சியை பாலச்சந்தர் எப்படி ரசித்து உருவாக்கினாரோ அதற்கு ஈடாக இளையராஜாவும் தன்னுடைய இசையால் காட்சியை ரசித்து ரசித்து மெருகேற்றினார்.
மேட்டுக்குடி மக்களின் பொழுதுபோக்குக்காக பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாம் பெரிய பெரிய மேடைகளில் பாடுவார்கள். ஆனால் உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்திற்கும் பாடுவதற்கு யாரும் இல்லை என வருத்தப்படும் கமல் பாடுகின்ற பாடல் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு. பாடலின் வரிகளில் அன்றைய சமூக அவலங்களும் காட்டமாக சுட்டிக்காட்டப்பட்டன. படத்தில் 7 பாடல்கள் என்றால் அவற்றில் 2 பாடல்கள் தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தையே பாட வைத்தார் இளையராஜா. அவற்றில் இன்றளவும் இளையராஜா ரசிகர்களாலும் எஸ்பிபி ரசிகர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பாடல் இதழில் கதை எழுதும் நேரம் இது பாடல். எஸ்பிபியும் சித்ராவும் இணைந்து பாடிய இந்த பாடல் பாலச்சந்தர் இளையராஜா கூட்டணியில் உருவான மற்றொரு மாஸ்டர் பீஸ் பாடலாக இன்றளவும் இசை ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து இசை மூலம் இன்பமாக பேசிக்கொண்ட பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்து இறுதியாக இசை வேள்வி நடத்திய படம் புது புது அர்த்தங்கள். அந்த படத்திலும் நாயகன் மிகப்பெரிய பாடகன். ஆம், இசை தொடர்பான திரைக்கதையை மீண்டும் உருவாக்கியிருந்தார் பாலச்சந்தர். கவிதாலயா வழங்கும் புது புது அர்த்தங்கள் என டைட்டில் கார்டு போட்டவுடன் பின்னணியில் ஒலிக்கும் கல்யாண மாலை பாடலின் ஹம்மிங் அத்தனை உயிர்ப்பானது. 80களில் பல திரைப்படங்களில் பாடல் கம்போசிங் செய்வது போல திரையில் தோன்றியுள்ளார் இளையராஜா. புது புது அர்த்தங்கள் படத்தில் நாயகன் ரகுவான் பின்னணி பாடகர் கதாபாத்திரத்தில் நடிக்க அவருக்கு பாடல் சொல்லிக் கொடுக்கும் வகையில் ஒரு காட்சியில் தோன்றி ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் இளையராஜா. கல்யாண மாலை பாடலை எஸ்பி பாடுவதற்கு முன்பு இளையராஜா குரலில் ஒலிக்கின்ற அந்த பாடலின் பல்லவி ராஜாவின் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக அமைந்தது. இருவேறு சூழ்நிலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஓர் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பயணிக்க முற்படுகிற பொழுது அவர்களுக்குள் மலர்கின்ற துளி காதலை கேளடி கண்மணி பாடல் மூலம் காட்சிப்படுத்தினார் பாலச்சந்தர். நான் போட்ட பூமாலை மனம் சேர்க்கவில்லை, நீதானே எனக்காக மடல் பூத்த முல்லை என படத்தின் மையக்கதையை கவிஞர் வாலி ஒரே வரியில் எழுதிவிட ராஜாவின் மெட்டும் எஸ்பிபியின் குரலும் பாடலை வேறு தளத்திற்கு எடுத்துச் சென்றன. நீண்ட நாட்கள் கழித்து பாலச்சந்தருடன் இணைந்தாலும் கூட அவருக்காக இளையராஜா கொடுத்த பாடல்கள் அனைத்தும் முத்துக்கள். அவர்கள் இருவரும் இணைந்து இன்னும் பல படங்களில் செய்திருந்தால் பல அருமையான பாடல்கள் கிடைத்திருக்குமே என ரசிகர்கள் ஏங்கும் அளவுக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரும் இசை ஞானி இளையராஜாவும் திரை இசையில் செய்த அற்புதங்கள் ஏராளம். 1985 ஆண்டு சிந்து பைரவி படத்தின் மூலம் இணைந்த கே பாலச்சந்தர் ராஜா கூட்டணி 1989 ஆண்டோடு முடிவுக்கு வந்துவிட்டார். ஏதோ ஒரு சொல்ல முடியாத காரணத்தால் இருவரும் நட்சத்திரங்களும் பிரிந்து விட்டார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் இழப்பு ஏதும் இல்லை என்பது போல இருவரும் அதனை கடந்து விட்டார்கள். ஆனாலும் கூட குறிப்பிட்ட அந்த 4 படங்களில் அவர்கள் கொடுத்த பாடல்களை பற்றி இன்னும் 40 வருடங்களுக்கு மேலும் கூட பேசி கேட்டு ரசித்து கொண்டாடி லயிக்கலாம். அதற்கு தகுதியானது கே பாலச்சந்தர் இளையராஜா நடத்திய இசை சாம்ராஜ்யம்.